ஈரானினுடைய விவகாரம் நாளுக்கு நாள் அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாமே அந்த நாட்டில இருந்து வருது. நிறைய சர்வதேச ஊடகங்கள் தற்பொழுது வரைக்குமே 15,000க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அமெரிக்காவும் மிகப்பெரிய அளவுக்கான எச்சரிக்கைய ஈரானுக்கு வந்து குடுக்குறாங்க. ஈரானும் வந்து அமெரிக்காவுக்கு எதிரா நிறைய பதிலடிகளும் குடுத்துட்டு இருக்காங்க. சமீபத்துல வந்து சில அப்டேட்ஸ் நம்ம பார்த்தோம்னா, அமெரிக்காவினுடைய ஏர்பேஸ் ஆன கத்தார்ல இருந்து அமெரிக்க ராணுவம் வெளியேறியதாக நிறைய தகவல்கள் வருது ஒரு பக்கம். ஸோ ஈரானின் மீது அமெரிக்காவினுடைய இந்த பார்வை அப்படின்றது தற்பொழுது எப்படி இருக்கு? ஸோ இந்த ஆட்சி மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கா? தொடர்ச்சியான போராட்டங்களும் வந்து ஈரான்ல நடைபெற்றுக் கொண்டே இருக்கு. ஈரானினுடைய தற்பொழுதைய சூழல் எப்படி இருக்கு? கடந்த வாரம் கிட்டத்தட்ட உலகமே ஒரு இருக்கையோட ஒரு அந்த நுனியில வந்து உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சமயமா தான் இருந்தது. எப்ப வேணாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. இப்போ அது பின்வாங்கியிருக்காங்க. கடைசி நேரத்துல பின்வாங்கியிருக்காங்க அப்படி சொல்லி செய்திகள் வந்திருக்கு. அது முடிஞ்சிருக்கா அப்படின்னா, முடிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஏன் இப்ப பின்வாங்குனாங்க அப்படின்றத பத்தியும், அங்க நடந்தத பத்தி முதல்ல பார்த்துக்கலாம். எங்க போராட்டம் நடந்தது எல்லாருக்கும் தெரியும். போராட்டம் வந்து எல்லா எல்லா முக்கியமான நகரங்களுக்கும் பரவி, கிட்டத்தட்ட அது மூர்க்கம் அடைஞ்சிருந்த சமயத்துல, ஈரானிய அந்த அரசு ஆரம்ப நிலையில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையா, நிதானமா தான் கையாண்டாங்க. போற போக்குல அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, வேகமா அந்த போராட்டத்தை ஒடுக்குறது அப்படின்ற அந்த நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. அப்ப நாங்க நடந்த விஷயங்கள பார்க்கும்பொழுது, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் வந்து சுட்டுக் கொல்ல அதாவது உயிரிழந்ததா சொல்றாங்க.